செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியிருக்கும் பராசக்தி திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் வெளியாகும் என கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, வழக்கில் நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடித்து வரக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது 1965ஆம் ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து செம்மொழி என்ற பெயரில் கதையாக எழுதி 2010ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் அந்த கதையை பயன்படுத்தி பராசக்தி திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் படத்தின் கதாசிரியர் என பட இயக்குனர் சுதா கொங்கரா பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் புருஷோத்தமன் வாதிட்டிருந்தார். பட இயக்குனர் சுதா கொங்கரா மற்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் PS ராமன், அரவிந்த் பாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் பராசக்தி படத்தில் கதையை 2020ஆம் ஆண்டு இயக்குனர் பதிவு செய்திருக்கிறார் என்றும் மனுதாரரில் செம்மொழி பட கதைக்கும் பராசக்தி பட கதைக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை, படத்தின் கதையை திருடி இருப்பதாக கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் மனுதாரர் தாக்கல் செய்யவில்லை என்றும் பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய படத்துக்கு தடை வைத்தால் பெருத்த இழப்பு ஏற்படும் எனவும் வாதிட்டிருக்கின்றனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பராசக்தி படம் தயாரிப்பு குறித்து 2024ஆம் ஆண்டு தகவல் தெரிந்தும் 2025 டிசம்பர் மாதம்தான் மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என கூறி படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பராசக்தி படத்தின் கதையையும் செம்மொழி கதையையும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யவில்லை என்பதால் அறிக்கையை மூடி இத்திரைப்படம் முறையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டு பிரதான வழக்கின் விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.